அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 2/12/2025 துவாதசி திதி பிற்பகல் 3:57 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் இரவு 8:51 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரனுடன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திரன், கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, நோயுற்றோர் குளிக்க, குதிரை பழக்க, பவழம் அணிய, விவசாய வேலை தொடங்க, அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எத்தனை முறை சண்டை போட்டாலும் தேடி வந்து பேசும் தெய்வம் தாயை தவிர வேறேதும் உண்டோ இந்த உலகினிலே? ஆமாங்க, அம்மா பாசங்கிறது சாதாரண பாசம் கிடையாதுங்க. ஏதோ ஆத்திரத்தில் அவசரத்தில் நாம் ஏதாவது அவங்கள வேறு வார்த்தை சொல்லி அவங்க மனசை புண்படுத்தியிருந்தாலும் கூட அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என் புள்ள என்னோட புள்ளன்னு சொல்லி எப்பவும் பாசமாக இருந்து கொண்டிருக்கும் தாய்க்கு என்றென்றைக்கும் இதயத்தில் கோவில் கட்டி எல்லா நேரத்திலும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. வேகமாக சிலதெல்லாம் முடிக்கலான்னு பார்ப்பீங்க, கொஞ்சம் மெதுவாக முடியும். 10 மணிக்கெலாம் ஒருத்தர் வர சொன்னார்னு சொல்லி பதறி அடித்து ஓடுவீங்க. அவர் 11:30 மணிக்கு வருவார். அந்த 1.5 மணி நேரம் தாமதமாகும். அடுத்தடுத்த வேலைகள்லாம் அப்படியே மாறிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டென்ஷன் இன்றைக்கி இருக்குதுங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது. முன்கோபத்தையும் தவிர்க்க பாருங்கள், விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 8:51 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறாரு. அதுக்கு பிறகு பரணியில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இரவு 8:51 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. இருந்தாலும் கூட சின்னதாக கொஞ்சம் வேலை சுமையும் இருக்கும். வாடிக்கையாளர்கள் மனம் புண்படாமல் பேசுகிறது நல்லது. உத்தியோக வகையிலையும் அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி நண்பர்கள், வேற்று மாநிலத்தை சார்ந்தவங்க, அவங்கள்ட்ட இன்றைக்கி விரிவாக பேசுவீங்க. வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, தனிமையில் உன்னை தெரிந்து கொள், தவறுகளில் உன்னை திருத்திக்கொள், துரோகத்திலே உன்னை சுத்திகரித்துக்கொள், முயற்சியினால் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்துக்கொள்.
ஆமாங்க, இதுதாங்க உங்களுடைய கொள்கை, இதுதாங்க உங்களுடைய கோட்பாடு. எந்த தவறு நடந்தாலும் அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அந்த தவறி கூட நடந்துடக்கூடாதுன்னு தன்னைத்தானே திருத்திக் கொள்வதோடு மட்டுமில்லாமல் துரோகங்களால் சில விஷயங்கள் நடந்தாலும் கூட அந்த துரோகத்துக்கு மறுபடியும் நம்ம ஆளாகக்கூடாதுன்னு தன் மனதை சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பார்க்கறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சுறுசுறுப்பாக எதையும் தள்ளி போடாமல் எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பீங்க. ஆனால் சூரியன் உங்களை பார்க்கறதுனால சிடுசிடுன்னு சில நேரங்களில் நீங்கள் பேசுவீங்க. அதே நேரத்தில் புதன் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நெருக்கமாக இருந்து உருக்கமாக பேசின சில நண்பர்கள் இப்போ பார்த்தாலே விடுக்குன்னு வெளியில் போகிறாங்களே, நம்மளை கண்டு ஒதுங்குறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டி இருக்குங்க. அதனால தாங்க புதன் மறைஞ்சு கிடக்கிறதுனால நண்பர்கள் உறவினர்களிடத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது பழகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் செலவுகள் கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க, சகோதரங்களாலும் செலவுகள் கொஞ்சம் இருந்துன்னு இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. வேற்றுமொழிக்காரங்க, புது வாடிக்கையாளர்கள் இவங்களாம் வர்றதுனால லாபம் உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஏழரை சனி நடந்துன்னு இருக்கிறதுனால இனந்தெரியாத மனக்கவலைகள்லாம் வரும். இருந்தாலும் அதையும் தாண்டி தன்னம்பிக்கையோட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நடந்ததை நினைத்து அழுது கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை. நம்மை அழ வைத்தவர்கள் முன்னிலையிலே நாம் சிரிக்க சிரிக்க வாழ்ந்து காட்டுவது தான் சிறப்பான வாழ்க்கை. ஆமாங்க, அதனால தாங்க யார் மேலேயும் நீங்கள் பழி போட மாட்டீங்க, எங்கேயும் போய் நின்று பழி தீர்த்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அவங்க செய்த பாவம் அவங்கள தாக்கும், நாம் அவங்க பின்னாடி போக வேண்டாம். நம்ம வேலையை நாம் சிறப்பாக பார்த்து அவங்க முன்னால் நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற வெறியோடு எங்கும் எப்பொழுதும் இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய தொடர் முயற்சிகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது நடக்கும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். உதவிகள் கேட்டு சிலர்கிட்ட போகலான்னு நினைக்கிறீங்க, போகலாம், பேசலாம். நீங்கள் கேட்டதை அவங்க உங்களுக்கு செய்து கொடுப்பாங்க. அரசு விஷயங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. சூரியன் பலமாக இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு இது வரைக்கும் நான் எதுவும் செய்யலைல்ல, சரி இந்த விஷயத்தை நான் உங்களுக்காக செய்து கொடுக்குறேன் அப்படின்னு மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுவாங்க, கரிசனமாக பேசுவாங்க. செவ்வாயும் சாதகமாக இருக்கிறனால இடம், வீடு, சொத்து, விவகாரங்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அந்த வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு இடத்த கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். ஆனால் சுக்கிரன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கார். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீரும். வரவேண்டிய பாக்கி தொகை, நிலுவத் தொகை அதுவும் வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால நல்ல பேர் கிடைக்கும். சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்மளை எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களை,
பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ மௌனமாக இரு. பிறரிடம் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ தனிமையில் இரு. ஆமாங்க, அதனால தாங்க சிலர்கிட்ட சில நேரங்களில் நீங்கள் மௌனமாக இருந்துருவீங்க. சில நேரங்களில் எந்த விழாவிலையும் கலந்துக்காமல் நீங்கள் தனிமையில் இருந்துருவீங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்க. உங்கள் மௌனத்துக்கும் உங்களுடைய தனிமைக்கும் பின்னால் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கெலாம் எப்பயுமே இருந்து கொண்டு இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல எல்லா வகையிலும் சமயோஜித புத்தியால் வாழ்ந்து காட்டுவோர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். எதிர்ப்புகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. குரு பகவான் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் உச்சம் பெற்று தான் உட்கார்ந்துருக்கார். ஆனால் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. 5ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற 3 கிரகங்களையும் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிற குரு பகவான் பார்க்கறதுனால பழைய பிரச்சனைகள் சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. அதே மாதிரி வாடிக்கையாளர்களும் புதுசாக வருவாங்கங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல பேரு புகழ் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களை, நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை. வேறு ஒருவரை அந்த இடத்திற்கு தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் நாம் பேசாமலேயே இருந்து விட்டால். ஆமாங்க, அதனால தாங்க எதுக்காக பேசாமல் இருக்கணும், பேசி பார்ப்போம். பேச்சுவார்த்தை மூலமாக கூட சில நேரங்களில் சுமூகமாக சில விஷயங்கள் முடியும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் அவங்க வந்து பேசட்டும் அப்படின்னு இல்லாமல் தானே வழியே சென்று எல்லோரிடமும் பழகக்கூடியவர்கள், நட்பு பாராட்டக்கூடியவர்கள், சிக்கலாக இருந்தால் முதல்ல போய் சிரித்து பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள், செலவினங்கள், சோர்வு, களைப்பு, குடும்பத்தில் வந்து சலசலப்பு அதெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். உங்கள் ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. அஷ்டமத்து சனின்னு ஒன்று நடந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்காகவும் போட்டுறாதீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். வேலையாட்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். கீழே வேலை பார்க்குறவங்கள கொஞ்சம் தட்டி கொடுத்து கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. உறவினர்களும் நண்பர்களும் தேடி வருவாங்கங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, சுற்றியுள்ள அனைத்தும் இருளாக இருந்தாலும் நீங்களே வெளிச்சம் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆமாங்க, உறவுக்காரங்க, நட்புக்காரங்க
இப்படி எல்லா இடத்துலையுமே எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கண்டுக்காமல் நம்மால் எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிட முடியும், நம்மால் எல்லாவற்றையும் மீறி வந்துட முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் நெஞ்சிலே நெருப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும். குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நாம் ஏதோ நம்ம வழியை பார்த்துட்டு போகலான்னு சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தலையில் கொண்டாந்து கட்டி விடுறாங்க. நமக்கு சிக்கல் இல்லைன்னாலும் அடுத்தவங்க சிக்கலை தீர்க்கறதுக்கு அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க. இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் உத்தியோகத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். யாராவது ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. வேலையாட்களை கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போங்க. இல்லைனா வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போயிட்டால் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஊமையாக இருந்து விடாதீர்கள். மதிக்க மாட்டார்கள், மிதித்து விடுவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க உண்மையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்முடைய கருத்துக்களை வேகமாகவும் நம்ம பதிவு செய்யணுங்க. இல்லைன்னா நம்மளை யாருமே கண்டுக்காமல் போயிடுவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுக்காமல் உரிமை குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிநாதனும் வலுவாக உட்கார்ந்துருக்காரு, 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சமயோஜிதமாக பேசி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. ஆனாலும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்களில் மனசுக்குள்ளார எதிர்மறை எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்குங்க. நல்லா பழகின்னு இருந்தவங்க, தாயா பிள்ளையாக இருந்தவங்கள்லாம் இப்போ நம்மளை பார்த்தாலே கொஞ்சம் தவிர்க்கிறாங்களே பேசுகிறதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில இடங்களில் சிலர் உங்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் 2ஆம் இடத்துல செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் வியாபாரமும் உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் திறமைசாலி அறிவாளின்னு அங்கே அலுவலகத்தில் எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனாலும் சிலர்கிட்ட நம்ம வளைஞ்சு கொடுத்து போகிறதாங்க நல்லது. அதனால் சிலரிடம் இன்றைய தினத்தில் கொஞ்சம் பணிஞ்சு போகிறதுலையும் ஒன்றும் தவறுகள் கிடையாதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அந்த இடத்த கொடுத்துட்டோம்னா கடன் பிரச்சனையை தீர்த்துடலாம், சரி அந்த இடத்த கொடுத்துடலாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு வாழ்க்கையை நன்றாக கற்றுத்தரும். ஆமாங்க, ஆரம்பத்தில் சிலர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்பி நீங்கள் ஏமாந்ததெல்லாமே உண்டுங்க. ஆனால் இப்பெல்லாம் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பாமல் ஆறாவது அறிவுக்கு உட்படுத்தி அதில் எது நடிப்பு, அதில் எது உண்மை அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார் குரு பகவான். பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கார், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் பெரியவங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கும். விஐபிகளுடைய நட்பும் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சில பொறுப்புகள் எல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. சொந்த ஊரில் பூர்வீகத்தில் இருக்கிற சொத்துக்களில் சில மராமத்து பணிகள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால உடுத்துறத உடையெல்லாம் நாம் கொஞ்சம் நல்லதாக உடுத்தணும். ஏன்னா பார்வையும் தோற்றப்பொழிவும் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி திடீர்னு அந்த யோசனைகள், அந்த ரசனைகள், அந்த கலையுணர்வு அதெல்லாமே இப்போ உங்கள்கிட்ட அதிகமாகிக்கிட்டே ஆகுங்க. அதே மாதிரி முகப்பொலிவுக்காக வேறு ஏதாவது நம்ம செய்யணும். ஒன்று யோகாலாம் செய்யலாம், தியானம்லாம் செய்யலாம், முகப்பூச்சு கூட போட்டு அழுக்குகளை நம்ம நீக்கணுங்கிற மாதிரி எல்லாமே உங்களை அழகுபடுத்துவதற்காக திடீர்னு ஒரு யோசனை, ஒரு அக்கறை அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி பேசுவாங்க. திடீர் பயணங்களும் உண்டு. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அது சம்பந்தமாக பேசலாம். அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களாகிய நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நேற்று. ஆனால் இன்றைய தினத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பேச வேண்டிய நேரங்களில் பேசாமல் அமைதியாக இருந்துவிட்டால் அமைதியான நேரங்களில் நிம்மதியாக இருந்துவிட முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த இடத்துல எப்படி பேசணும், என்ன பேசணும், எவ்வளவு பேசணும், எவ்வாறு பேசணுங்கிற சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல பேசி ஜெயிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சொந்த பந்தங்களால் கொஞ்சம் அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. நண்பர்களும் சின்ன சின்னதாக உங்களை புரிஞ்சிக்காமல் சில நேரங்களில் பேசுவாங்க. அதெல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகணுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. ஏதாவது ஒரு முன்பணம் கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடாது. முன்பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசித்து அப்புறமா தொகையை கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் சிலர்கிட்ட வெளிப்படையாக பேசிடுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி வரவேண்டிய நிலுவைத் தொகை, பாக்கி தொகை அதெல்லாமே வர ஆரம்பிக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே,
ஓங்கி அடிப்பது எளிய செயல், ஆனால் அடிக்காமல் அடங்கியிருப்பதும் அமைதி காப்பதும் கடினமான செயல். ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் அவசர முடிவெல்லாம் எடுக்கவே மாட்டீங்க. வாழ்க்கையில் அடிபட்டாலும் கூட ஆத்திரப்படாமல் அந்த அடிபட்டதனால் ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து கொண்டு காத்திருந்து காய் நகர்த்தி வேலைகளை முடித்து காட்டுவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகன பழுது செலவுகள், பராமரிப்பு செலவுகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்குதே, புது பொருள்கள் வாங்கினா கூட அதுவும் உடனே பழுதாகுதே அப்படின்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடம் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால முன்னைக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். இருந்தாலும் அந்த 7.5 சனியில் சேர்ந்த நோய்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே இப்போ ஒன்றொன்னா வெளிப்படுத்தி வெளியாகி அந்த நோய்களெல்லாம் ஒன்றொன்னா சரி பண்ணக்கூடிய காலகட்டம் இது. நீங்கள் நினைக்கலாம் 7.5 சனி இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, முடிஞ்ச உடனே இப்போ சரியில்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் ஒன்றொன்னா வெளியில் அந்த நோய்களெல்லாம் தீர்ந்து நீங்கள் இனிமேல் அழகு ஆரோக்கியமாக இருக்க போகிறீங்க. வியாபாரத்தில் கூட புது பங்குதாரர்கள் முதலீட்டாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. முன்கோபத்தையும் தவிர்க்க பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்து ஏங்கி கிடந்த பல வேலைகள் இன்றைக்கி சிறப்பாக முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, திறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்கள் நிறைய உண்டு. ஆமாங்க, சிலர் பார்க்கும்பொழுது வெளியிலலாம் சந்தோஷமாக இருப்பாங்க, சிரிச்சுன்னு இருப்பாங்க, வீடு சொத்துன்னு நிறையா வச்சுருப்பாங்க. நாம் என்ன நினைப்போம், அவருக்கு என்ன குறைச்ச, ரொம்ப வசதியாக இருக்கார், நிம்மதியாக இருக்காருன்னு. ஆனால் நெருங்கி போய் பேசும்பொழுது தான் அவருடைய வாழ்க்கையிலும் காணாமல் போன பக்கங்கள் அல்லது கஷ்டமான சில பக்கங்கள் உண்டுங்கிறது புரிய வருங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் எல்லாம் வல்ல இறைவன் எதை தருகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வோம் என்கிற மனநிலையோடு எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 6வது வீட்டுக்குரிய கிரகம் 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். அதனால் இன்றைய தினம் முடியாதுங்கிறத முடித்து காட்டுவீங்க. தள்ளி போன விஷயங்களை நல்ல விதத்தில் முடிப்பீங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. கைமாத்தா வாங்கினதையும் இன்றைக்கி தந்து முடித்து கௌரவத்தை காப்பாற்றிப்பீங்க. அதே போல் இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசியில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுடைய பலவீனங்களை வெளியில் சொல்லிக்காதீங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப தாழ்மையான நிலைமையை உருவாக்கிடலாம். அதனால் உங்களுடைய பலம் என்னவோ அதை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லார்கிட்டையும் எல்லா விஷயங்களையும் சொல்லிக்காமல் யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அந்தரங்க விஷயங்களையோ அடுத்தடுத்து நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்களையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. சிலர் புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி
உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் உங்களுக்கு நிறைவேறுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சாதித்து காட்டும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.